கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடா கொடி துதி ஸ்தோத்திரங்களை பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுக்கிறேன். நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஒரு பாடலை பாடிய பின் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முன்பாக வைத்திருக்கிற செய்தியை நான் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, பெற்ற தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் போக்கினீர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா எனது பாவம் போக்கினீர், அவ்வளவா எனது பாவம் போக்கினீர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மலையை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை, மலையை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே. மலையை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே, முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே, முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். அருமையானவர்களே, இந்த பாடலில் உள்ள வரிகளை நீ பார்த்தீங்கன்னா, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என்னை மட்டுமல்ல, உங்கள் எல்லோரையுமே சுமப்பவராக ஆண்டவர் இருக்கிறார். இப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல, கடந்த நாட்களில் சொன்னதை போல, கடந்த நாட்களிலே நான் சொன்னதை போல, கிறிஸ்து யார்? மனிதனா, மகனா, மகாதேவனா என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்தது, யார் கிறிஸ்தவன் என்று, கிறிஸ்தவன் யார் என்பதை குறித்து தியானித்தோம். அந்த இரண்டு காரியங்களையும் நாம் தியானித்த பிறகு தேவனை யார் என்று அறிந்து கொண்டு, இந்து மகான்களும் கூட இயேசுவே தெய்வம் என்று சொல்வதை கேட்டு, வேதத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது முதல் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்ற நாள் வரையிலும் அதை குறித்தும் நாம் மிகவும் தெளிவாக அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். இப்பொழுது தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ரைட், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இயேசுதான் தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டோம். அடுத்து என்ன செய்வோம்? தேவாதி தேவனாம் கர்த்தாதி கர்த்தாவாம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே வந்தபோது அவர் நமக்கு ஒரு அடையாளமாக, முன் உதாரணமாக ஒரு காரியத்தை நடப்பித்தார். அது என்னவென்று சொன்னால், அவருடைய அந்த 30வது வயதிலே யோவான் ஸ்நானனிடத்திலே போய் ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறின உடனே அவர் மீது புறாவை போல தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த ஆவியானவர் இறங்கினவுடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம், இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை வந்தது. ஆண்டவர் இது நமக்கு ஒரு அடையாளமாக, நீங்களும் என்னை போலவே மாற வேண்டும், அவரை போலவே நாம் மாற வேண்டுமானால் நாம் ஞானஸ்தானம் பெற்றாக வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனானால் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுவானேயானால் அவனை தேவன் ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் செய்ய வேண்டிய முதலாவது வேலை, இந்த உலகத்தார் எல்லோருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஞானஸ்தானம் என்ற அந்த புனிதமான காரியத்தை அவன் செய்ய வேண்டும். செய்த பிறகு அவன் அபிஷேகத்தால் நிரம்ப வேண்டும். அபிஷேகத்தால் நிரம்பின பிறகு அவன் ரட்சிக்கப்பட்ட முழு கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறான். ரைட், நான் ஒரு கிறிஸ்தவனா மாறிட்டேன். இப்ப என்னுடைய நடத்தை எல்லாமே கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். நான் கடந்த செய்தியிலே சொன்னதை போல எந்த விதமான தவறான காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. விபச்சாரம், வேசித்தனம், பொய் கூறுதல், மோசம், நாசம், களவு, திருடு, கொலைபாதகம், இப்படி எந்த காரியத்திலும் இல்லாமல் தன் மேல் அன்பாய் இருப்பது போல பிறனிடத்திலும் நான் அன்பாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலே நான் ஏதாவது சில காரியங்களிலே தவறு செய்தால், குறிப்பாக எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் இந்த காரியத்தை எல்லாம் விட்டுவிடுகிறேன் ஆண்டவரே என்று தேவனிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்ட காரியங்களை மீண்டும் நீ தொடருவேயானால், நீ புகைப்பிடிப்பாயானால், நீ மது அருந்துவதானால், நீ அடுத்தவரிடம் சண்டை போடுகிறவனாக இருந்தால்,
நீ கொலைபாதகனாக மாறி இருந்தால், நீ பிறருடைய சொத்தை கொள்ளையிட்டவனாக இருப்பாயானால், நீ பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி இருந்தால், அப்பொழுது உன்னுடைய ரட்சிப்பு அந்த இடத்திலே பார்த்து இழந்து போகிறாய். அந்த ரட்சிப்பை இழந்து போன பிறகு எனக்கு வேற விடிவே கிடையாதா? நான் இனிமேல் சபை கூடுதலுக்கு போக முடியாதா? நான் வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாதா? நான் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தை ஜெபிக்க முடியாதா? கர்த்தரினுடைய காரியங்கள் எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டாரா? கடவுளே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த செய்தி. அருமையானவர்களே, அநேகர் நீ அவ்வளவுதான், நீ விழுந்துட்ட என்ன சொல்லுவாங்க? அவன் விழுந்துட்டான்பா, சர்ச்சுக்கெல்லாம் வர்றது கிடையாது, டம் அடிக்கிறான், மறுபடியும் தண்ணி அடிக்கிறான், சூதாட்டெல்லாம் பண்ணின்னுக்கிறான், அவன் அவ்வளவுதான் விழுந்துட்டான், இனிமே தரமாட்டான் அப்படி என்று சொல்லுவார்கள். அதை சொல்வதை கேட்டு உன் மனதிலே எவ்வளவு வேதனைப்படுவாய் என்பது எனக்கு தெரியும். நானும் ஒரு காலத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தவன் தான். நானும் அப்படிப்பட்ட தவறுகளை செய்து நான் விழுந்து போனவன் தான். ஆனால் என்ன ஆயிற்று? ஒரு நாளிலே தேவன் எனக்கு ஒரு தேவ மனிதன் மூலமாக எனக்கு அதை உணர்த்தினார். அந்த உணர்த்திய பிறகு நான் ஆராய்ந்து பார்த்தேன். இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு வார்த்தை வந்தது, விழுந்தவர்கள் எழுந்திருப்பதில்லையோ. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே அங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. விழுந்தவர்கள் எழுந்திருப்பதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புவதில்லையோ என்று தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த இஸ்ரவேல் மக்கள், விழுந்து போன மக்களுக்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் சாலையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சைக்கிளில் வந்த ஒருவர் நம்மளை மோதி விடுகிறார். நாம் கீழே விழுந்து விடுகிறோம். நம்ம விழுந்ததை என்ன பண்ணணும்? சைக்கிள் இடிச்சிடுச்சு, சரி, அடிபட்டதோ, துணி கசங்குச்சோ, துணி அழுக்காச்சோ, உடனே எழுந்திருப்போம். அப்படி நீ எழுந்திருக்கணும், சுதாரிச்சு எழுந்திருக்கணும். எழுந்திருச்சா சைக்கிள், சரி பரவாயில்லப்பா, ஏதோ மோதிட்ட போ அப்படின்னு கூட சொல்லி அனுப்பிடலாம். ஆனால் கீழே விழுந்தவன் அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன வழியா இருக்கும், இல்லை ஏதாவது இதுவா இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு காரணத்துல அப்படியே படுத்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து ஒரு மோட்டர் பைக்காரன் வந்து உன் காலில் ஏத்துவான். அப்பவும் ஐயோ அம்மான்னு நீ அங்கேயே கத்திட்டு நீ எழுந்து போகாம, நீ அங்க இருந்து பிளாட்ஃபார்ம் தள்ளி போகாம இருந்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆட்டோக்காரன் வந்து மேல ஏத்திட்டு போயிட்டே இருப்பான். அப்பவும் நீ எழுந்திருக்கல, முட்டி மோதி அப்படியே எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்து போயிடலாம் அப்படின்னு நீ வெளியே அங்க விழுந்த இடத்த வந்து எழுந்து போகல அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு 4 வீலர், ஒரு கார் வந்து ஏத்தி அப்படியே அந்த தொடையெல்லாம் நசுக்கி போட்டுடும். அந்த நிலைமை உங்களுக்கு வேண்டாம். அப்படின்னா என்ன பண்றது? அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்தவர்கள் எழுந்திருப்பதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புவதில்லையோ. ஆனாலும் இஸ்ரவேலராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன, கபடத்தை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் எழுந்திருக்க மாட்டேன், சைக்கிள்காரன் மோதட்டும், மோட்டர் பைக்காரன் மோதட்டும், ஆட்டோக்காரன் ஏத்தட்டும், காருக்காரன் ஏன் பஸ் கூட ஏறட்டும் அப்படின்னு படுத்திருந்தீங்கன்னா நீ நசுங்கி செத்துதான் போவ. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்தவர்கள் எழுந்திருக்கணும்.